அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடிகளே, வாராந்தம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற பயான் இன்றைக்கு நாங்கள் அவசரமாக முன்கூட்டி செய்ய வேண்டிய தேவை என்னவென்று கேட்டால், நம்ம எல்லாருமே துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை எதிர்பார்த்து குர்பானி கொடுக்குற ஆர்வத்தில் அல்லது குர்பான் கொடுக்குற நியத்தோடு இருக்கிற இந்த தருணத்தில் கட்டாயம் இன்றைய தினம் சிலதை ஞாபகப்படுத்தியாக வேண்டும் என்கிற அடிப்படையில் குர்பானி கொடுக்கிற உறவுகள் சில விடயங்களை செய்யக்கூடாது என்று ரசூல்லா சொன்னார்கள். சில செய்திகளை ரசூல்லா இதை முன்கூட்டி நீங்கள் செய்துவிட வேண்டும் என்று என்ன செய்தார்கள் சொன்னார்கள். அந்த செய்திகளை மட்டும் சுருக்கமாக உங்களோடு பகிரலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த அடிப்படையில் துல்காதா உடைய பிறை 4ஆம் மாதம் 18ஆம் தேதி நமக்கு என்ன செய்யப்பட்டுச்சு. பிற நம்ம பார்த்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மகரிபுக்கு வந்துட்டு துல்ஹஜ் மாதத்துக்கான முதல் பிறை பார்க்கிற நாள். துல்ஹஜ் மாதத்துக்கான தலைப்பிறை வந்து நாளைக்கு மகரிபுக்கு பார்க்குற நாள் என்கிற அடிப்படையில் நாளைக்கு பிறை தென்பட்டு விட்டால் இன்ஷா அல்லாஹ் குர்பானி கொடுக்கிறவர்கள் அதுக்குரிய எண்ணங்களை தூய்மையாக நீங்கள் ஏற்கனவே வைத்திருப்பீங்க. நீங்கள் அவங்களுடைய நகங்களை வெட்ட முடியாது, உடம்பில் உள்ள எந்த ரோமங்களையும் என்ன செய்ய முடியாது. அது அங்கத்தில் இருக்கிற அல்லது அஃபத்தில் இருக்கிற அல்லது தாடி மீச தலைமுடியாக இருக்கலாம். உடம்பில் இருக்கிற எந்த ஒரு முடிகளை ரோமத்தையும் என்ன செய்ய முடியாது, நீங்கள் வெட்ட முடியாது என்று சொல்ல செஞ்சாங்க, தடை விதித்தார்கள். அப்போ அதனால்தான் கட்டாயம் நாளைய தினம் பகல் டைம் மட்டும் இருக்கிறது. அப்போ அதனால் உங்களுடைய தலைமுடி வெட்டுறதாக இருந்தாலும், நீங்கள் மீசையை கத்தரிக்கிறதாக இருந்தாலும், அங்கே துப்புரவு செய்கிறதாக இருந்தாலும், மர்மஸ்தான உறுப்புகளை துப்புரவு செய்கிறதாக இருந்தாலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பிறை காண்றதுக்கு முன்னாடி நீங்கள் துப்புரவு செய்யுங்கள் சொன்னார்கள். அப்போ இது குர்பான் கொடுக்குற ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இந்த விஷயங்கள் என்ன செய்ய கொள்ள வேண்டும், அணைய கொள்ள வேண்டும். 2 முடிதானே என்று கூட என்ன செஞ்சு வெட்டிடக்கூடாது. ஒரு முடி தான் நீட்டி நிற்கின்னு பிடிச்சி வெட்டிடக்கூடாது. முடி வெட்டக்கூடாதுனால் ஒரு முடியும் வெட்டக்கூடாது. அது லேசாக இருக்குது கொஞ்சமாக இருக்கட்டும் போல. ரசூலுல்லாஹ் ரோமங்கள் நகங்களை வெட்டக்கூடாது என்றால் அது எவ்வளவுதான் ஊத்தை நகத்தில் அடைஞ்சிருந்தாலும் துப்புரவு பண்ணிட்டு சாப்பாட்டு வேலையை செய்யணுமே தவிர நகம் வெட்டிடக்கூடாது. அப்போ இந்த நிபந்தனை யாருக்குன்னு கேட்டால், யாரு குர்பானி கொடுக்குற பேர் கொடுத்துருக்கிறாரோ அவர்தான் குடும்ப தலைவர். கணவன் என்றால் கணவன் என்ன செய்ய வேண்டும், இந்த நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்போ அவர் என்ன செய்ய வேண்டும், நாளைக்கு நேர காலத்தோட தலைமுடிகளை வெட்டி மீசைகளை கத்தரிச்சு அதே போல் அங்கத்துப்புறவுகளை செஞ்சு கொண்டு அழகாக இருக்க வேண்டும். அல்லது அவர் செய்யலை அப்படி விட்டுட்டாராக இருந்தால் அவருடைய குடும்பம் என்ன செய்ய தேவையில்லை, மகன் வெட்டக்கூடாது, மனைவி நகம் வெட்டக்கூடாது, இப்படிலாம் ஹதீஸ்ல கிடையாது. யார் பேர் கொடுத்துருக்கிறாங்களோ அந்த பேர் கொடுத்தவர் மட்டும்தான் அதுக்கு பொறுப்புதாரி தவிர அவருடைய குடும்பமாக என்ன செய்ய மாட்டாங்க, குடும்பங்கள் அதுக்கு முதலிடமாக வர மாட்டார்கள் என்பதை நம்ம முதலாவது விளைவிக்கொள்ள வேண்டும். இப்போ பிற காண்ற வரைக்கும் சரி, நாளைக்கு சில நேரம் கண்டுபிடாட்டி நாளாண்டைக்கு முடி வெட்டலாம் தானே என்று இருக்கிறவர்கள் தப்பித்தவரை அப்படி பிறை கண்டு விட்டால் அதுக்கு பிறகு நீங்கள் செய்ய முடியாது. குர்பான் பிராணியை அறுக்கிற வரைக்கும், அதை அறுத்து பங்கு போட்டு கொடுக்குற வரைக்கும் நீங்கள் தாடியிலையோ மீசையிலையோ தலைமுடியிலையோ பெருனா வந்துட்டு கொஞ்சமாக தலைமுடி வெட்ட வேண்டும் என்று செஞ்சிடக்கூடாது, நீங்கள் முடிவெடுத்துடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி முஸ்லீமில் 2128 2326 போன்ற செய்திகளை பார்க்கலாம். அதே போல் முஸ்லீமில் 2137 ஹதீஸாக அவர் சொல்லுவார்கள் சொல்லுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறையை நீங்கள் கண்டுவிட்டால் உங்களில் யாரும் நகத்தையோ தலைமுடியையோ உடம்பின் ரோமங்களையோ நீங்கள் கத்தரிக்க வேண்டாம் என்று சொன்னாங்களாம், தடை விதித்த செய்திகளை பார்க்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் நாளைக்கு ஒரு நாள், ஒரு பகல், இன்றிலிருந்து பார்க்க போனால் ஒரு நாள் இருக்கிறது. இந்த ஒரு நாள் தான் நமக்கான அவகாச காலமே தவிர அதற்கான அடுத்த காலங்கள் செய்யப்பட மாட்டாது, சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதில் 2வது விஷயம் என்ன கேட்டால், இப்போ சில நேரம் குர்பானி கொடுக்குற நியத்து இல்லாமல் இருப்போம் தானே. இப்போ நமக்கு பிற 2 3 4 போயிட்டுது. இப்போ நம்ம நாளைக்கு கண்டுட்டோம்னு வச்சுக்கொள்ளுங்க, இன்றைக்கு பிற 2ல் இருக்கிறோம். உதாரணமாக இன்றைக்கு ஒரு ஆள் தலைமுடி வெட்டுறார், மீசதாடி வெட்டுறாரு, நகத்தை வெட்டுறாரு. இவருக்கு இன்றைக்கு நாளைக்கு காலையில் தான் காசு கிடைக்குது குர்பான் கொடுக்கறதுக்கு. அப்போ இவருடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டால் அது பரவாயில்ல, ஏன்னா அவர் ஏற்கனவே குர்பான் நியத்தில் இல்லை தானே. அப்போ குர்பான் நியத் எப்போது அவருக்கு சந்தர்ப்பம் வழங்குகிறதோ அந்த வரையறைக்குள்ள பிறகு அவர் என்ன செய்யக்கூடாது, தாடி முடிகளை வெட்டக்கூடாதுங்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் தடை விதித்தார்கள் என்கிற செய்தியை புரிஞ்சு கொண்டு இந்த விஷயம் சின்னதாக இருந்தாலும் இது உங்களுடைய குர்பானியின் நன்மைகளை பாழாக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களில் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.